உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கலையா? எதனால் அது நடக்க மாட்டேங்குது? இது என்ன செஞ்சால் நடக்குன்ற ரகசியத்தை வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன். வீடியோ முழுசாக பாருங்கள். நான் உங்கள் பிரகாஷ் ஜி. பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நான் சொல்கிற இந்த 6 விஷயங்கள் தான் அடிப்படையே. இதுதான் நம்ம வாழ்க்கையோட 6 தூண்கள். ஹெல்த், வெல்த், மணி, ரிலேஷன்ஷிப், கரியர், அப்புறம் செல்ஃப் நமக்கானது. ஹெல்த் நல்ல உடல் ஆரோக்கியம், அப்புறம் வெல்த் செல்வ வளங்கள், 3வது பண வரவு, 4வது நல்ல உறவுகள், 5வது நல்ல கரியர் தொழில் வேலையாக இருக்கலாம், அது பிஸ்னஸாகவும் இருக்கலாம், 6வது செல்ஃப் நமக்கானது, நமக்கு மேலே நமக்கு இருக்கிற நல்ல நம்பிக்கைகள், நம்ம மேலே நமக்கு இருக்கிற நல்ல அன்பு, செல்ஃப் லவ். மொதல் விஷயம் ஹெல்த். இதை நம்ம திருப்பரங்குன்றத்தோடு நம்ம தொடர்பு படுத்துகிறோம். 2வது வெல்த். இதை நாம் திருச்செந்தூரோட தொடர்புபடுத்துகிறோம். 3வது பண வரவு. இதை நாம் பழனியோட தொடர்புபடுத்துகிறோம். 4வது பார்த்திங்கன்னா உறவுகள். இதை நாம் திருத்தணியோட தொடர்புபடுத்துகிறோம். ஏன்னா அங்கே தம்பதி சமேதனராக காட்சி தராரு. அது மட்டும் இல்லை, 5வதாக பார்த்திங்கன்னா தொழில் அல்லது வேலை, கரியருக்கு சொல்லலாம். இதை நாம் சுவாமி மலையோட தொடர்புபடுத்துகிறோம். கடைசியாக செல்ஃப் 6வது வரது. இதை நாம் பழமுதிர்ச்சோலையோட தொடர்புபடுத்துகிறோம். சரி, 6 விஷயங்களை சொல்லிட்டேன். இந்த 6 விஷயங்களும் என்னென்ன பண்ணும், எதனால் நம்ம லைஃப்பில் பிரச்சனைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் எதனா ஒன்று சரியில்லைன்னா இது இன்னொன்று அஃபெக்ட் பண்ணும். உதாரணம் சொன்னால் நல்ல உடல் ஆரோக்கியம். இதுதான் பேசிக் அடிப்படை. நல்ல உடல் ஆரோக்கியம் இருந்ததுனா தான் நம்ம லைஃப்பில் நம்ம எந்த விஷயத்தையும் செய்ய முடியும். நல்லா உழைக்கலாம். நம்ம பண வரவுக்கான விஷயங்கள் என்ன வேணுமோ, செல்வங்கள் எல்லாத்தையுமே நம்ம நல்லா பார்த்துக்கலாம். அதனால் முதல்ல நல்ல உடல் ஆரோக்கியம் வேணும். இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும். எப்படி பார்த்தீங்கன்னா, நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கு நன்றி. என்னுடைய உடல் எனக்கு எந்த நேரமும் ஒத்துழைக்குது, அதுக்கு நன்றி. அதே மாதிரி என்னுடைய உடலில் இருக்க எல்லா உறுப்புகளுக்கும், நம்மளுடைய கண், காது, தலைமுடி, மூளை, அப்புறம் உடலில் இருக்க இருதயம், இரத்த ஓட்டம், இதில் ஆரம்பித்து நம்ம உடம்புல இருக்க உயிரணுக்கள்லேருந்து நியூக்ளியஸ் வரைக்கும் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நம்ம உடம்புல இருக்க 7 சக்கரங்கள், இது எல்லாமே பேலன்ஸ்டாக வச்சுருக்கிறதுக்கு அது உதவி செய்யும். எல்லா விஷயங்களுக்கும் நம்ம நன்றி எழுதணும். 2வது பார்த்திங்கன்னா செல்வம். இந்த செல்வம் நம்ம திருச்செந்தூரோட ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த செல்வத்தை நம்மக்கிட்ட இருக்க வீடு வாசல் முதற்கொண்டு, அப்புறம் பைக்கு, மொபைல், இந்த விஷயங்கள் மட்டும் இல்லை, ஈவன் இஃப் இட் இஸ் அ பென்சில், ஒரு எரேசர், நம்மக்கிட்ட இருக்க இந்த மாதிரி ஒரு டேபிள், எந்த விஷயங்களாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் நம்ம நன்றி சொல்லணும். சரி, செல்வத்தை சொல்லியாச்சு. இந்த செல்வத்தை வாங்கிறதுக்கு உதவியாக இருக்கிற பணம், இந்த பண வரவுக்கு நம்ம நன்றி சொல்லணும். உதாரணம் சொல்லணும்னா, பணமானது நம்மக்கிட்ட நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அதுக்கு நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லை, அந்த பணம் வரவுக்கு மட்டும் நம்ம சொல்லக்கூடாது, நம்ம செய்கிற செலவுகளுக்கும் நம்ம சொல்லணும். ஏன் பார்த்திங்கன்னா, நம்ம அந்த ஒரு பொருளை வாங்குகிறோம், ஆனால் அதுக்கு நம்ம செலவு பண்ணுற பணத்துக்கு நன்றியோடு இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. பணம் செலவு பண்ணாலே ஐயோ என்னை விட்டு போகுதே அப்படின்ட்டு நீங்கள் பதட்டப்படுறீங்க. ஏன், சம்டைம்ஸ் நானும் பாஸ்டில் அப்படி தான் இருந்தேன். ஆனால் அதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை நான் மாற்றிக்கிட்டேன். இதை நம்ம எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, வரவுகள், நமக்கு வர வரவு, அதுக்கும் நம்ம நன்றி சொல்லணும், செலவுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லை, ஒரு பொருளை கொடுத்து பேலன்ஸ் வருது பார்த்தீங்களா, அதுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். இந்த மாதிரி பல வழிகளில் பணத்துக்கு நம்ம நன்றி சொல்கிறப்ப அது இப்போ இருக்கிறத விட இன்னும் அதிகமாக வர ஆரம்பிக்கும். அது நம்ம செய்கிற வேலையில் ஒன்று ப்ரொமோஷன் கிடைக்கலாம், இல்லை இன்க்ரிமெண்ட் வரலாம், இல்லைனா நம்ம செய்கிற பிஸ்னஸில் அது திடீர்னு லாபத்தை பல மடங்கு நமக்கு திருப்பி கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உறவுகள். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடிப்படை நல்ல குடும்பம். நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், நல்ல சொத்துக்கள்லாம் நிறைய வாங்குகிறோம், ஆனாலும் குடும்பம் ஒன்று அது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நம்ம அதெல்லாம் செய்கிறோமே. அந்த குடும்பத்தை நம்ம கவனிக்கணும் முக்கியமாக. ஏன்னா இந்த 6 விஷயங்களில் எதுக்காக நம்ம இதெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்கோம், நல்ல குடும்பம் ஒன்று இருந்தால் அதுக்காக தான் நம்ம செய்வோம் முக்கியமாக. அது ஆணாகவும் இருக்கலாம், இல்லை பெண்ணாகவும் இருக்கலாம். சரி, இந்த உறவு முறைகள் பார்த்திங்கன்னா 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஆண், பெண், அப்புறம் சிங்கிள்ஸ். ஒரு ஆணுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல அவருடைய மனைவி, அப்புறம் அவருடைய பிள்ளைகள், அப்புறம் அவருடைய அப்பா அம்மா, அதுக்கப்புறம் அவரோட மாமனார் மாமியார், இதுக்கப்புறம் தான் கடைசியாக அவர் கூட பிறந்தவங்க வருவாங்க. ஏன்னா கூட பிறந்தவங்க அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா அவங்களும் ஒரு குடும்பம், அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க லைஃப்பில் நீங்கள் போய் இன்டர்ஃபியராக ஆகக்கூடாது. அப்படி அவங்க என்ன சஜஷன்ஸ் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் உங்கள் சஜஷன் சொல்லலாம், ஆனால் அது உங்களுடைய டிசிஷனாக இருக்கக்கூடாது. இதை நீங்கள் முக்கியமாக கவனிச்சிக்கணும். இது ஒரு பெண்ணாக இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்க கணவர், அப்புறமேட்டு அவங்க பிள்ளைகள், அதுக்கப்புறம் அவங்களுடைய மாமனார் மாமியார், அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய அப்பா அம்மாவே வரும். ஏன்னா அவங்க ஒரு குடும்பத்துலேருந்து இன்னொரு குடும்பத்துக்கு போய் அந்த குடும்பத்தை தழைக்க வைக்கிறாங்க. அதனால தான் இந்த விஷயம். அதுக்கப்புறம் தான் கடைசியாக வர்றது அவங்க கூட பிறந்தவங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா சிங்கிள்ஸ்.
இது குடும்பத்தில் ஒரு படிச்சுட்டு இருக்கிற நபர்கள் இல்லை வேலைக்கு போயிட்டுருப்பீங்க, யாராக வேணா இருக்கலாம், ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு அப்பா அம்மா, அப்புறம் உங்கள் கூட பிறந்தவங்க, நீங்கள் தான் ஒரு ஃபேமிலியே. இதுக்கப்புறம் தான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸே முக்கியத்துவம் தரணும். ஏன்னா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் தருவாங்க, ஆனால் அவங்க பேரண்ட்ஸ்க்கோ அவங்க கூட பிறந்தவங்களுக்கோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் முதல் உங்கள் குடும்பத்தை முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த ஒரு விஷயம் பேசிக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், உங்கள் லைஃப்பில் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 5வது விஷயம் நாம் சுவாமி மேலோட தொடர்படுத்தியிருந்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரியர். இது நம்ம பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை வேலை செய்கிற இடமா இருக்கலாம். இந்த விஷயங்களில் நம்ம கூட வேலை செய்கிற நபர்கள், அதாவது மேனேஜராக இருக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு மேனேஜர் தான் ரொம்ப ஒரு எதிரியாகவே பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் இந்த நன்றி எழுதுறது மூலயமா உங்கள் மேனேஜர் ஹையர் லெவல், அதுக்கப்புறம் உங்கள் கூட இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்களுக்கு இந்த நோட்டில் நன்றி எழுதுறது மூலயமா அவங்க நாளடைவில் உங்களுக்கு நண்பர்களாகவே மாறுவாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு கூடவே இருப்பாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அவங்க செய்த ஏதோ ஒரு தவறு மூலயமா நமக்கும் அவங்களுக்கும் நடந்த சண்டை மூலயமா அவங்கள நம்ம தவறாக நினச்சிப்போம். அதை தான் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அவங்க செய்த நல்ல விஷயங்கள் இருக்காது. அதன் மூலிமா நம்ம அந்த நன்றிகள் நல்லா செஞ்சாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நம்ம அதை சொல்கிறதுனால அது நமக்கே தெரியாமல் ஒரு நல்ல நேர்மறை விஷயங்களை நம்ம மாற்றும். அது இன்னமும் நம்ம லைஃப்பில் மேலே கொண்டு போகும். ஏதோ ஒரு விதத்தில் அவங்க நமக்கு உதவி பண்ணுறதுக்கு இன்னும் சாத்தியமாக இருக்கும். நாம் இப்போ வேலை செய்கிற இடத்துல இருக்கிற நபர்களுக்கு மட்டும்தான் நம்ம நன்றி சொல்லணும். பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கம்பெனியில் இருந்திருந்தீங்கன்னா அங்கே வேலை செய்தவர்களுக்கும் நீங்கள் நன்றி சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அந்த ஆஃபீஸில் இருக்க ஒரு பென்னு, பென்சிலு, டேபிள், இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததோ அந்த விஷயங்களுக்கும் நீங்கள் நன்றி சொல்லலாம். ஈவன் உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் இந்த வேலை கிடைக்கிறதுக்கு உதவியாக இருந்து பார்த்தீங்களா, அதுக்கு கூட நீங்கள் சொல்லலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா செல்ஃப், இது உங்களுக்கானது. இந்த செல்ஃப்ன்றது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு மேலே நமக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லைன்னா அது நமக்கு நம்ம மேலே ஒரு ஹேட்னஸ், அதாவது நம்மளை குறை சொல்கிற மனசு மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா நம்ம லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியாது. மற்றவங்க மேலே நம்ம நல்ல அன்பு காட்டுறோம், அன்பு செலுத்துகிறோம், அது ஓகே. ஆனால் நம்ம மேலே நம்ம முதல்ல அன்பு செலுத்த ஆரம்பிக்கணும். அந்த விஷயங்கள் தான் நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும். சரி, செல்ஃப் லவ்வுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி எழுதலாம்? இந்த செல்ஃப் லவ்வுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற நேர்மைக்கு சொல்லலாம், நம்மளுடைய மன தைரியத்துக்கு சொல்லலாம், அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல முடிவெடுக்கிற திறனுக்கு சொல்லலாம், நம்ம அறிவுக்கு சொல்லலாம். இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் லைஃப்பில் சாதிச்சிங்களோ அந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்லலாம். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 6 விஷயங்கள், இது எல்லாமே வாழ்க்கையில் இருக்க 6 பில்லர்ஸ். இது ஒவ்வொன்றுமே இன்னொன்னோட தொடர்புடையது. இதில் ஏன்னா ஒன்று அஃபெக்ட் ஆனாலும் மற்றதையும் அது அஃபெக்ட் பண்ணும். இந்த ஒவ்வொரு பில்லர்ஸ்லேயும் 5 கிராட்டிடியூட், அதாவது நன்றி எழுதுறது மூலயமா உங்கள் லைஃப் உண்மையாலுமே மாற்றங்கள் வரும். ஆரம்பத்தில் இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 21 நாட்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் அது உங்களுக்கு பழக்கமாக மாறிடும். இதை ஆரம்பத்தில் எழுதுகிறப்ப ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 நாட்கள் வச்சுக்கலாம். அது உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு தெளிவை தரும். ஒரு 14 நாள், அதாவது 2 வாரம், அப்போ உங்களுக்கு ஒரு தைரியத்தை தரும், மன அமைதியை தரும். அதுவே ஒரு 21 நாள் ரீச் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அதுக்கான ஒரு தெளிவு கிடைக்கும். அது நடக்கிறதுக்கான வழிகள், அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் தொடர்ந்து எழுதுகிறப்ப அதுக்கான மாற்றங்கள், விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும். சரி, விஷயமும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் பிளாக் ஆகிருந்ததுன்னா மனசளவில், அதனால தான் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் நடக்காமலே இருக்கும். இந்த 6 விஷயங்களுமே சரியாக இருந்ததுன்னா கிராட்டிடியூட் எழுதுறது மூலயமா உங்கள் லைஃப்பில் அந்த பிளாக்கேஜ்லாம் ரிமூவ் ஆகும், மேனிஃபெஸ்டேஷனுக்கான ஸ்பீடை அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லை, வீடியோட ஆரம்பத்தில் ஒரு ரகசியம் சொன்னேன் பார்த்தீங்களா, என்னென்னு பார்த்தீங்கன்னா 90 நாட்களில் உங்கள் வாழ்க்கையை ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் முருகனுடைய பரிபூர்ண அருளோட. இந்த 6 விஷயங்கள் சொன்ன பார்த்தீங்களா, 90 நாட்களில் உங்களுடைய கோல் அல்லது இலக்கு என்ன விஷயம் உங்களுக்கு மனசில் இருக்கோ அது எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வேலெழுச்சி 90 அப்படின்ற கோர்ஸ், அதாவது வேலெழுச்சி 90, இந்த கோர்ஸை லான்ச் பண்ணியிருக்கோம். என்னுடைய கைடன்ஸில் ப்ராப்பராக இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு ஆப் இருக்குது. அதில் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் உங்கள் கோலை. வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு மீட்டிங் இருக்கும், அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். நீங்கள் செய்கிறது சரியாக ஃபாலோ பண்ணுறீங்களான்றத நீங்கள் கவனிச்சிக்கலாம். இதுக்கு வேணுன்றவங்க உடனே கீழே லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீக்லி டுவைஸ், அதாவது செவ்வாய்க்கிழமை அப்புறம் வெள்ளிக்கிழமை வெபினார், ஃப்ரீ வெபினார் இருக்குது. அதுக்கான லிங்க்கு கீழே போட்டிருக்கேன், கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். வெபினாரில்
என்ன மாதிரி உங்கள் லைஃப்பில் மாற்றங்கள் வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, அதுவும் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தைரியமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம், நான் சொன்னதே புரிஞ்சுது அப்படின்னா உடனே கிளிக் பண்ணுங்கள், பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. அது மட்டும் இல்லை, வெபினாருக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. உடனே போங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். வெபினார் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஜாயின் வெபினார்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக அது வெபினாருக்கான டீட்டெயில்ஸ் போகிற வெப் லேண்டிங் பேஜுக்கு போகும். அங்கேருந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் போகும். அங்கே நீங்கள் என்னை மீட் பண்ணலாம். நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம அபரிமித வேலன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் போடுறப்போ நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு வரும். இதை பார்த்தமைக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.